தாவீது சவுலுடைய வஸ்திரத்தை கை வச்சதுமே நெஞ்சு பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. ரீசன் என்ன தெரியுமா? விடல. ஆனா பத்சேபாள் இடத்துல ஒரு பாவம் செய்து உரியாவை, பத்சேபாளின் கணவனை யுத்தத்தில் நிறுத்தி கொலை செய்து, ஏன்னா அவன் இருக்கிறது வரைக்கும் தடையாதான் இருக்கும். எப்படியும் அவன் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் செய்யும் போது நெஞ்சு அடிக்கல, ஏன்னா விட்டுட்டாரு. அதனாலதான் அவன் கத்துறான், தாவீது உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க, உடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க பிளீஸ் கத்துறான். அதாவது சத்துரு கையில ஒப்பு கொடுக்கிறது எவ்வளவு மோசமோ அதோட மோசம் என்ன தெரியுமா? இந்த அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாரு தெரியுமா? ஆமென். இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனமாய் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் விற்று போடப்பட்டார்கள். இவன் நெருக்கத்தில் இருந்து அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் என்னதான் விட்டு போட்டாலும் அவருடைய இரக்கம் அனாதி. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கூட்டத்தில் இருந்து தெபோராளை எழுப்பினார். தெபோராளை கர்த்தர் எழுப்பினார். 4வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 4வது வசனத்தில், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெபோராளை கர்த்தர் எழுப்பினார். இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தேவன் ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் பயன்படுத்துவார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தால் அதற்கு ஆண்கள் தான் தேவை என்று அல்ல, தெபோராக்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதனால பெண்களே, நான் மட்டும் ஆணா பிறந்திருந்தா உங்க கதை என்னைக்கும் முடிஞ்சிருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரோ. ஆமென். அதாவது பயன்படுகிற, நம்ம பயன்படுறோம்னா அது பாத்திரத்தின் விசேஷம் அல்ல, அதை பயன்படுத்துகிற கரத்தின் விசேஷம். ஒருவர் ஒரு வயலினை விற்கணும், அவருக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப டைட். அப்போ அவருடைய வயலின் ரொம்ப வருஷம் பழக்கொள்ள அவருடைய வயலினை கொண்டு போய் சந்தையில் கொண்டு ஏலத்துக்கு வைக்கிறார். யாருமே வாங்கலை. வாங்காத என்ன பண்ணா தெரியுமா? அந்த வயலில் எடுத்து வச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசித்ததும் ஒருத்தர் வரான், என்ன சவுண்டிங், என்ன பியூட்டிஃபுல் மியூசிக். அவர் சொல்றார், இது இவ்வளோ சவுண்டு வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதில் உள்ள ஸ்ட்ரிங்ஸ்னால அப்படின்னு. உடனே இவர் ஒரு ஸ்ட்ரிங்கை கட் பண்றார். கட் பண்ணிட்டு திரும்ப வாசிக்கிறார். அவர் சொல்றான், ஒரு ஸ்ட்ரிங் தானே கட் ஆச்சு, 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல. அடுத்ததை கட் பண்றார், வாசிக்கிறார். அடுத்ததையும் கட் பண்றார். இவன் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு, இனி என்ன பண்ண போறான்னு பார்த்தா அதே போல அழகா வாசிக்கிறார். அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், இது வயலின் மேட்டர் இல்ல, இது யார் கையில இருக்குதோ அதுதான் மேட்டர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களா, நீங்க ராஜ்யத்துக்கு தேவை. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களா, நீங்க ராஜ்யத்துக்கு தேவை. தேவராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. அதுவரை ஆண்கள் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்க, இப்போ எழும்புறதுக்கு யாரும் இல்லாத போது தேபோராள் தன்னை ஒப்பு கொடுக்க கர்த்தர் தேபோராளை எழுப்பி நிக்க வைக்கிறார். ஆமே. இப்பொழுது தேபோராள் ஆமே பாராக்கை கூப்பிட்டு சொல்றா, நீ போய் நப்தலி புத்திரர்லையும் செபுலோன் புத்திரர்ல கூட்டிட்டு வந்து யுத்தத்துக்கு போ. யுத்தத்துக்கு போகும்போது புரிஞ்சுக்கோ, கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆனா உன் மூலம் தர மாட்டார், ஒரு ஸ்திரீ மூலமா கர்த்தர் தருவார். உடனே பாராக் ஸ்திரீ மூலமா எனக்கு அந்த ஜெயம் வேண்டான்னு உட்காரல. சிலர் ஆமா எனக்கு ஆசீர்வாதம், என் மனைவி ஜெபம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது, வேண்டவே வேண்டாம் அப்படி இருக்கிறவங்கள உண்டு. பாராக்கு அது மேட்டர் இல்லை. ஆமே. ஹல்லேலூயா. ஜெயம் கிடைச்சா போதும். இதான் கிங்டம் மைண்ட். ஜெயம் கிடைச்சா இப்ப போறாங்க. ஏன் இவங்களை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த சம்பவத்துக்கு நான் போகவில்லை.
ஜெயத்துக்கு பிற்பாடு இவங்க பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டில் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அதனுடைய 15வது வசனம் முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, ரூபனை ஏன் கூப்பிடலைன்னா, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. அவன் மண் தொழுவத்தின் நடுவிலே இருந்து விட்டான். 17வது வசனத்துல, கீலேயாத்தின் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருக்கிறார்கள். ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். எல்லாரும் அவங்கவுங்க வேண்டாம் வேண்டாம் ரிஸ்க் வேண்டாம், எல்லாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பாத போது இந்த செபுலோனும் நீட்டப்பட்ட கிருபையினால் சேர்க்கப்பட்டவனும் மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு பெற்றுக்கொள்ளப்பட்டவனும் ஆகிய இந்த செபுலோனும் நப்தலியும் 18வது வசனம், போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த செபுலோனை நப்தலியும் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இப்பதான் நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமலும் மறுதலிக்காமலும் உறுதியா யார் நிற்கிறார்களோ அவர்களுடைய பின்னாட்கள் எல்லா கண்களும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். இந்த அனுபவத்தில் யார் நிற்கிறார்களோ இவங்களை தான் கர்த்தர் பார்க்கிறார், இவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. கொஞ்சம் கஷ்டம் வந்ததுமே பின்வாங்குகிற கூட்டம் அதிகம். எந்த சூழ்நிலையிலும் பாட்டு பாடு. செபுலோன் நப்தலி அவங்க போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல். ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது இதேதான புதிய ஏற்பாட்டில் பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும், அது கொஞ்சத்துல கொஞ்சம் பலன், நிக்க கூட பலன் இல்லை. அந்த நேரத்தில் நீ எனக்காக நின்னு பாத்தியா? ஆமே, நான் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அந்த கொஞ்சத்தில் நிற்கிறது. அப்படி நின்ற ஒருவன் தான் காலேப். அநேகரை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயிர் அந்த போர்க்களத்து முனையில நிக்கிறாங்க. தானியேல் நிக்கிறான். கொஞ்சம் பின்வாங்கி ஆகணும், பின்வாங்கலன்னா அவுட். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க கொஞ்சம் பேக் வாங்கணும். ஆமென். நின்னுட்டாங்க. நீங்க கர்த்தருக்காக நிக்கிறது உறுதிதான். அக்னியில் இறங்கி வெள்ளத்தில் நடந்து கூட வருவார். கர்த்தர் வருவார். கர்த்தர் காலேபை குறித்து சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம் வாசியுங்கள். 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாருமே அந்த கானானை நோக்கி புறப்பட்டவர்கள் தான். ஆனால் இங்கே ஒருவனை கர்த்தர், காலேப் மட்டுமல்ல யோசுவாவும் உண்டு. இன்றைக்குள்ள செய்திக்காக நான் காலேபை முன்வைத்து சில சத்தியங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். வேற ஆவியுடையவன்.
இவங்க ஏன் அவங்கள மாதிரி இல்லைன்னா வேற ஆவி. வேற ஆவின்னா என்ன ஆவி தெரியுமா? இதுதான் நல்ல ஆவி. ஆமென், அல்லேலூயா. பொதுவாகவே 10ல் 9 பேர் ஒரே மாதிரி இருந்து ஒரு ஆள் வித்தியாசமா இருந்தா அவனை பாவின்னு பார்ப்பாங்க. ஆமென். ஆனா சத்தியம் என்னன்னா 9 பேரும் தான் தப்பு. யோசேப்பு மட்டும் நல்லவன், மீதி எல்லாரும் கெட்டவங்க. அதனால என்ன ஆச்சுன்னா மீதி எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை ஒதுக்கிட்டாங்க. ஆமென். 400 தீர்க்கதரிசிகள் வாயில என்ன ஆவி இருக்கு? பொய்யின் ஆவி இருக்கு. மீகாயா வாயில மட்டும் தான் என்ன ஆவி இருக்கு? நல்ல ஆவி இருக்கு. ராஜா யாரை ஜெயில அடைக்கிறான்? மீகாயாவை. ஆமென். தேவ பிள்ளைகளை, உலகமே உங்களை ஒதுக்கினா உங்களுக்கு உங்க மேல இருக்கிற அழைப்பை குறித்தும் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்தும் தெளிவு இருக்கணும். தான் பவுல் சொல்ல, நாளா வெக்கப்பட மாட்டேன்றார். நாளா வெக்கப்பட மாட்டேன். ஏன் வெக்கப்பட மாட்டேன் பவுலே? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பது எனக்கு தெரியும். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் இந்த பாடுகள்லாம் நாளா வெக்கப்பட மாட்டேன்றார். நமக்கு தெரியணும். 10 பேர் சேர்ந்து நீ இதுதானே அப்படி சொன்னா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா அப்படித்தானே. ஆமென். எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, குற்றச்சாட்டிட்டு இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணிட்டு இருக்கும் போது பிலாத்து நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருக்கிறான். ஏசு அப்படி நிற்கிறார். இப்ப கேட்கிறார், நீ சொல்லு, நீ தான் யூதருக்கு ராஜாவா? ஆமா அப்படின்ட்டார். ஆமாம், அவன் சொல்றாங்கிறதுக்காக நான் இல்லைன்னு ஆக முடியாது, நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்ட்டார். எவ்வளவு உறுதியா இருக்கிறார் பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன விட்டு போவீங்க, எனக்கு தெரியும், நான் தனித்திறேன். இயேசுவை என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா? பிசாசுகளின் தலைவன் வர சொன்னாங்க. அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. ஒருவேளை இருக்குமோ? ஆமே. ஒருத்தங்க வந்து உங்களை விட்டு பார்த்து உனக்குள்ள பிசாசு இருக்கு, உடனே வந்துடுறது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எனக்குள்ள பிசாசு இருக்கு. யார் சொன்னா? அது என் புருஷன் சொன்னார். கரெக்ட் தான். വേറെ ആവേ കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. மோசே கானானை வேவு பார்க்கிறதுக்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்ட கூட்டத்தில் காலேபும் உண்டு, யோசுவாவும் உண்டு. நீங்க போய் பாருங்க, அங்க யாரெல்லாம் இருக்கிறான்னு பாருங்க, சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அது தங்குறதுக்கு நல்ல இடமா, அங்க ஆகாரம் எப்படி இருக்கிறது, அது உண்மையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா, எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்போது நீங்க தைரியம் கொண்டு அங்க இருக்கிற சில கனிகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இவங்க எல்லாம் போறாங்க, வேவு பார்க்க தான் போறாங்க. அதாவது நல்ல கவனமா கேளுங்க, 2 பேர் எரிகோ வேவு பார்க்க போனதே ஊரு கலைஞ்சிட்டு, ஆனா இங்க 12 பேர் போயிட்டு வராங்க, கலையல. ஆமென். அதாவது ஃபெய்த் லெவல்ல எப்படி ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. விசுவாசத்துல அடுத்த லெவல்ல கால வச்சீங்கன்னா ஊரு கலையும். இப்ப இவங்களுக்கு விசுவாசமே இல்லை. இவங்க போனது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற திராட்சை கொலைய கொண்டு வரதுன்னா பாக்கெட்ல வச்சு இல்ல, கல்யாண வீட்டுல சாப்பிட்டு பழத்தை எடுத்து பாக்கெட் அப்படி இல்ல. இது 2 பேர் தூக்கிட்டு வராங்க, ஒரு கண்ணுக்கும் தெரியல. அப்படி இருந்தும் போனவர்களில் இந்த யோசுவா காலேபை தவிர யாருக்குமே என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. ஆனா யோசுவா நாட்கள்ல 2 பேர் வேவு பார்க்க அனுப்புறாங்க, ஊரை கலைஞ்சிட்டு. ஊரே கலைஞ்சாலும் அவங்க எரிகோ பிடிக்க வராங்க. இதான் அதாவது உங்க வாழ்க்கையில போராட்டம் அதிகரிக்கணும், நீங்க விசுவாசத்துல வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்ப போயிட்டு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட சுத்தி இருக்கிற சத்துருக்களை குறித்து பெருசா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த காலேப் என்ன செய்கிறான் என்றால், என்னாகமம் 13:30 வாசியுங்கள்.
அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேப் விசுவாசத்தை விடவில்லை. அவன் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்றான் பாருங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். அவன் ஜனங்களை அமர்த்துகிறான். எந்த ஜனங்களை அமர்த்துகிறான் தெரியுமா? இந்த அவிசுவாசத்தை பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சத்துருக்களை பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களை அமர்த்துகிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவிசுவாசத்தை அமர்த்தாமல் விசுவாசத்தை வெளியே விட முடியாது. நமக்குள்ள இந்த ரெண்டுமே எழும்பும். அதுல நம்ம அமர்த்த வேண்டியதை அமர்த்தி தான் ஆகணும். நம்ம கிட்ட இருந்து என்ன வெளிப்படுதோ அதுதான் நம்முடைய நாளை. நம்ம கிட்ட இருந்து என்ன வெளிப்படுகிறதோ அதுதான் நம்முடைய ஃபியூச்சர். இது ரொம்ப கேர்ஃபுல்லா, இது ரொம்ப கவனமா இருக்கணும். இது எழும்பும். அவன் அமர்த்துகிறான். புரியும்படி சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனா? அவருக்கு இப்போ தோணுது, அவருக்கு ஒரு கலக்கம் வருது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல தோணுது. அடுத்த வசனத்தை பாருங்கள். பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஒரு புறம் எழும்புது, இது வேண்டாம், என்னால் கலங்குகிறது, நான் வேண்டான்னு சொல்லுவேனா? இல்லையே, நான் இதுக்கு தானே வந்தேன், நான் இதற்காக தானே இந்த வேலைக்குள்ள வந்தேன். 27வது வசனம், நான் இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? இல்லை, இதற்காக தான் நான் வந்தேன். ஒரு வாய் திறந்து என்ன சொல்றா தெரியுமா? பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. நிறைய எழும்புங்க நமக்குள்ள. எதை வெளிப்படுத்துறோம்? ஆமென். நிறைய எழும்பும். இயேசு எப்படி ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார் பாருங்க. இதுதான் காலேபிட்ட வெளிப்பட்டது. தேவ பிள்ளைங்க பரிசுத்தவான்கள் இடத்துல இதுதான் வெளிப்படணும். நிறைய எழும்பும், நிறைய கேள்விகள், நிறைய காரியங்கள் எழும்பும். தாவீது பாருங்க, தாவீது சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? சங்கீதம் 3வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்துல, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் அப்படி சொல்லும். அடுத்த வசனம் தாவீது என்ன வாய் திறந்து சொல்றாரு? கர்த்தாவே, நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிரு. வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு இல்லையா ஆண்டவரே? அவ்வளவுதான் ஆண்டவர். இல்ல, நான் வாயை திறந்து என்ன சொல்றேன்? 31வது சங்கீதத்திலே, ஆமென், 13வது வசனத்திலே சொல்றார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். 14வது வசனத்துல சொல்றார், ஆமென், நீரே என் தேவன் என்று சொன்னேன். எனக்குள்ள நிறைய எழும்புது. நான் என்ன சொல்றேன்? மோசேயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 106வது சங்கீதம் அதனுடைய 33வது வசனத்துல, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். இதனால என்னாச்சு? 32வது வசனம், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. தேவ பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தார் தான் எல்லாம் வந்துட்டோம். 40 நாள்ல காணான். இப்படி ஒரு லெவல்ல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கும் போது நாம் என்ன வெளிப்படுத்துகிறோம், எதை வெளிப்படுத்துகிறோம்? இது ரொம்ப முக்கியம். அவிசுவாசம் எழும்புது, அதை அமர்த்துங்கள், அதை விட்டுறாதீங்க, அதை வெளியே விட்டுறாதீங்க, அதை அமர்த்த
அதை அமர்த்த கிருபை. அந்த ஒரு தகப்பன் போய் இயேசுட்ட சொல்ற பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஆமென். எபிரேயர் 11:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்க விசுவாசம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. இப்ப நான் அவங்க முன்னாடி நின்று கத்திட்டு இருக்கிறேன், எனக்குள்ள ஃபெய்த் இல்லைன்னு வைங்களேன், பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு. ஆண்டவர் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு. ஆண்டவர் நான் பாடுறது பிடிக்காது, நான் காணிக்க போடுறது பிடிக்காது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் நான் உனக்குள்ள ஃபெய்த் இல்லையா, ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு உனக்குள்ள ஒரு கடுகு விதையில விசுவாசம் இருந்தா நான் அதுல திருப்திப்படுறேங்கிறாரு. இப்படி ஒரு தேவனை தெய்வமா கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு கடுகு விதையில விசுவாசம் இருந்தா கூட இந்த மலையை பார்த்து பயந்து போன்னு சொன்னா அது பயந்து போகும். இந்த ஃபெய்த் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த விசுவாசம் நம்மை விட்டு அட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில மிக மிக ஆபத்தான நிலை. ஒரு ஆவிக்குரியவன் ஐசியூல அட்மிட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் எப்போ தெரியுமா? ஃபெய்த் இல்லாத நிலை. ஆமென். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களை வாசியுங்கள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, நல்ல கவனி, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. இந்த ஃபெய்த்ங்கிறது நம்ம எடுத்தது கிடையாது, நமக்குள்ளே தேவன் துவக்கி இருக்கிறார். அதாவது ஆண்டவர் எனக்குள்ள என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாரோ, என்னெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நான் காக்கணும். பவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டே. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகிரு. ஒருத்தங்க கிட்ட பேசுறதுனால உங்க விசுவாசம் அடிபடுமா? பேசாதீங்கன்னு அவங்கள்ட்ட சண்டைன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த கான்வர்சேஷனை விட்டுட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஓ தீமோத்தேயுவே அப்படிங்கிறார். அதாவது பவுல் எல்லா சபைகளுக்கு எழுதி 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 கடைசியில் ஒரு பர்சன் மேல அவருடைய போக்கஸை வைக்கிறார். கடைசி காலத்தில் ஆண்டவர் அப்படிதான் செய்வார். ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் அப்படிதான் கூடுவார். வந்து ஃபர்ஸ்ட் காலிங் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. அடுத்து பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அடுத்து ஃபைனல் மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5ல் 10ல் 5 2ல் 1 இப்படிதான் கொண்டு வருவார். ஆமென். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது நீ சீர்கேடான வீண் பேச்சு. உன்னுடைய ஃபெய்த், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கேள்விக்குறியாக்குகிற எந்த கான்வர்சேஷனும், உன்னுடைய விசுவாசத்தை ஒளிய பண்ணுகிற, விசுவாசத்தை விட்டுவிட பண்ணுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நீ விலகிரு. 21வது வசனம், சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு சொல்றார், கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. கிருபையானது உன்னோடு கூட. ஆமென். சீர்கேடான வீண் பேச்சுகள், இந்த வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சுகள் கூட நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை வழுவி போக வைக்குமா? இங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த துர்ச்செய்தியை அவங்க அதிகமாய் பரம்ப பண்ணுகிறார்கள். இத கேட்டதும் எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. துர்ச்செய்தி, நல்ல கவனிங்க, நற்செய்தியை பரப்புறதுக்கு 12ல் 2 பேர் நிக்கிறான், துர்ச்செய்தியை பரப்புறதுக்கு 10 பேர். என்னைக்குமே அவிசுவாசத்தை உண்டாக்கும் கிரியைகள் தான் தேசத்தில் அதிகமாக இருக்கும். விசுவாசத்தை உண்டாக்கும் கிரியைகள் கொஞ்சமாய் தான் இருக்கும். ஓ தீமோத்தேயுவே அப்படிங்கிறார். அவருடைய ஏக்கம் அது.
அவருடைய ஆசை என்ன தெரியுமா? நான் காத்து கொண்டது நான் விசுவாசத்தை காத்து கொண்டது போல என்னுடைய ஆவிக்குரிய மகனும் அதை காத்து கொள்ளணும். அதுதான் அவருடைய ஏக்கம், அதுதான் அவருடைய வாஞ்சை. சபையை ஆவியானவருடைய பாரம் அதுதான். இந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போயிராத. உன்னை இரத்தத்தால் மீட்டது வீணாயிடக்கூடாது. உன்னை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினது வீணாயிடக்கூடாது. ஆமென். இதுவரை கொண்டு வந்துட்டார். இன்னும் 40 நாள்ல கானான் இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அப்போஸ்தலர் 13 அதனுடைய 41 சொல்லப்பட்டிருக்கிறது, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்தழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன் என்று ஆபகுக்கு 1:5 சொல்லப்பட்டது இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு. அதாவது நான் எவ்வளவு வசனம் கேட்டாலும் என்னால நம்ப முடியலைங்கிற ஒரு நிலைமை இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை. அப்படி ஒரு நிலைமை நேரிடாதபடிக்கு. அன்னைக்கெல்லாம் பெரிய பிரசங்கலாம் எனக்கு தேவையில்லை, ஒரே ஒரு வேர்டு கேட்டாலே அதை வைத்து வாழ்வு. இன்னைக்கு விவரித்து சொன்னாலும் சீஷர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது நம்பல. ஆனா இயேசு வந்து விவரித்த போது நம்பிட்டாங்க. நம்ம எல்லாம் விசுவாச வீரர்கள் கிடையாது. ஆனா வசனம் விவரிக்கும் போது என் இருதயம் கொழுந்து விடணும், என் கண்கள் தெளிவாகணும். சீஷர்களுக்கு இது உண்டானது. இங்க ஒரு வார்னிங். இதுதான் ஆபகுக்கு 1:5. விவரித்து சொன்னாலும் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அப்படி ஒரு காரியம் உனக்கு நடந்துடக்கூடாது. எவ்வளோ நான் எத்தனையோ வருஷமா செய்தி கேட்டாச்சு, நான் கேட்காத செய்தி இல்லை. எல்லா சர்ச்சிலையும் போய் செய்தி கேட்கிறேன், யூடியூப்லையும் செய்தி கேட்கிறேன். ஆனா எனக்குள்ள என்ன மட்டும் இல்லை, விசுவாசம் இல்லை. இப்படி நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னால நம்ப முடியலன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம். அதுதான் அந்த தகப்பன் கத்துனா இயேசுட்ட, ஆண்டவரே என விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்னால் நம்ப முடியல ஆண்டவரே, நான் 1 hour பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன், நான் ஒரு நாள் ஃபுல்லா செய்தி கேட்டுட்டே இருக்கிறேன், என்னால் நம்பவே முடியல ஆண்டவரே, என்னால் நம்பவே முடியல. இந்த செய்தியின் அடுத்த பகுதிக்கு நான் செல்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு ஆண்டவர், ஏன் ஆண்டவர் என்னால் நம்பவே முடியல. ஆண்டவர் வான் பண்றார், இப்படி ஒரு சிச்சுவேஷன் உன் லைஃப்ல வந்துடவே கூடாது, உன் லைஃப்ல வந்துடவே கூடாது. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரை எனக்குள்ள இந்த விசுவாசம் ஒளிஞ்சிடவே கூடாது? விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவர், எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி நிற்க எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நம்புவேன்.